அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உமக்கே ஆராதனை என்ற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னோட கூட பாடல் குழுவினர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் நம்ம ஆராதனை செய்யலாம். சங்கீதம் 107வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளுக்கு என்றுமே இருக்கும். அவரை துதிக்க துதிக்க, அவரை பாட பாட அவருடைய கிருபையை நம்ம உணர்ந்தவாறு எல்லாரும் சேர்ந்து துதிகள் ஓயாது என்ற பாடலை சேர்ந்து பாடலாமா? மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலித்தேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகில் உண்டு.
அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நமக்கு ஆச்சரியமா இருக்கும், ஐயோ இது நடந்திருக்கா, இந்த ஒரு அற்புதம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். அதை செய்கிறவர் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆச்சரியமானவரே என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நம் தகுதியல்ல என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலின் வரிகளை உணர்ந்தவாறு எல்லாரும் பாடுவோமா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனில் வந்தேன், விலகாமலே நடத்தி வந்தேன். மாறாமலே உடனில் வந்தேன், விலகாமலே நடத்தி வந்தேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுவோம், ஆச்சரியமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. திரும்பமா சொல்ல போற, ஆச்சரியமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே.
அதிசயமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. சங்கீதம் 100வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன்வாருங்கள் என்று சொல்ற. இந்த நாள்ல கூட நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி, எந்தெந்த வீட்டுல நீங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்களோ இல்ல எனி சோஷியல் மீடியாஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, கரங்களை தட்டி நீங்க கர்த்தரை ஆராதிங்க. எங்களோட சேர்ந்து நீங்க ஆராதிக்க போறீங்க. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறார், அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை நாம் போற்றி பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்தவாறு, நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே என்ற பாடலை பாடுவோமா? நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு
சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடலின் வரிகள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லா விஷயங்களையுமே ஒரு நார்மலா ஒரு சின்ன திங்ஸ் ஒரு எடுத்தா கூட நம்ம வாழ்க்கையில கூட அவர் நம்ம கூட இருந்தா எல்லாத்துலயும் நம்ம வெற்றி சிறந்தவர்களா இருக்கும். அவர் நம்மளோட இருந்தா எல்லா காரியங்களும் அது சுலபமா முடியும். அது போல இந்த பாடல் நம்ம திருப்பி இந்த லைன்ஸ் நம்ம திருப்பி பாட போறோம். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி திருப்பி பாடலாமா? அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுவோம், அவர் கிருபை அவர் இரக்கம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்,
ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. இந்த பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என்று நம்மளோட இருக்குமா. அவருடைய கிருபை இல்லாம நம்ம யாருமே இல்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் சரி, ஒவ்வொரு காரியங்களும் சரி, அவர் கிருபை நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. திருப்பி இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. சொல்லுவாகவே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போது கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. தொடர்ந்து நம்ம ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே இயேசுவா நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அவரை நம்பின ஜனங்கள் என்றும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என்றுமே அவரை நம்பி இருக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை என்றும் கைவிடாத நேசராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடலின் வரிகளை உணர்ந்தவாறு கைகளை தூக்கி ஆராதிக்கலாமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் என் வாழ்க்கையில் நினைச்சிருக்க தகப்பனே, ஆதாரமா நினைச்சிருக்கிறேன். நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை தகப்பனே, வீணாய் போகுதப்பா என்று சொல்லுவேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன்.
உணர்ந்தவர்களாக நாங்கள் இங்கு நின்று கொண்டு ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோமே, அதற்காக நன்றி தகப்பனே. இந்த சில நிமிடங்கள் உண்மை ஆராதிக்கும் போது எத்தனை மன மகிழ்ச்சி எங்க உள்ளத்துக்குள்ள, எத்தனை சந்தோஷமான ஒரு ஆராதனையாக நீங்க எங்களுக்கு இது நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக நன்றி இயேசுப்பா. இந்த டெலிவிஷன்ல பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. எல்லாருடைய வியாதிகள்ல இருந்தும் இயேசுப்பா, எல்லாரும் வேலை கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் நீங்க விடுதலை கொடுங்க சுவாமி. இயேசுப்பா, நீங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு சகாயத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நீங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.